அண்ணா 1 கிலோ வெங்காயம் எவ்வளோ? 1 கிலோ வெங்காயமா? 1 கிலோ வெங்காயம் 40 ரூபா போடலாமா? 40 ரூபாயா? மாமி வந்தா மட்டும் கிலோ 10 ரூபாய்க்கு தரீங்க. தோப்பார், மாமி கணக்கு வேற உன் கணக்கு வேற, இது தேவையெல்லாம் பேசாத. அப்படியா? இந்தாங்க மாமி லைன்ல இருக்காங்க. மாமியா? குடு. சொல்லுங்க மாமி. அட கிலோ 40 ரூபா சொல்லவே இல்லை, அது அந்த புள்ள சும்மா சொல்லுது. கிலோ 4 ரூபா தான் சொன்னா, அதை 40 ரூபான்னு வந்துருச்சு போல் இருக்கு. 4 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துறேன் மாமி. சரி மாமி, உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துட்றேன். சரி கொடுத்துட்றேன். மாமி லைன்ல இருக்காங்கன்னா அப்பயே சொல்ல மாட்டியா நீ? இந்தா சின்ன இந்த அளவு காய்ச்சி பிடிச்சனா இருக்கான், இப்பெல்லாம் தான் இப்படி கடை உருப்பிடும். ஏங்க என்னை லவ் பண்ணும்போது பார்க்கு பீச்சு தேட்டர்னு எங்கெங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போனீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது பிரச்சாரத்துக்கு போவாங்களா? ஏங்க நான் ஷாப்பிங் போகிறேன், என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஹலோ ரோஜா, உன் அக்கா ஷாப்பிங் போகிறாளாம், நீ கிளம்பிட்டு வா. நான் ஷாப்பிங் போகிறேன்ல, அவளை ஏன் கூட வர சொன்னேன். இவ 10 மணிக்கு எதுக்கு பண்ணைக்கு வரா? டேய் 3 மாசமா கிரீன் டீ குடிச்சு 3 கிலோ குறைச்சிட்டேன். உடம்பையா? இல்லடா டீ தூள. சாணியை கொத்தி வாயில போட்டுரும், ஓடி போய். அண்ணா 1 இட்லி, 1 சப்பாத்தி, 1 பரோட்டா பார்சல். அதுலயும் ஒண்ணு. ஏமா ஏதாவது ஒண்ணு சாப்பிடுமா? ஒண்ணுத்துலயும் ஒண்ணு சாப்பிடுற. யோ, நான் எப்படி வேணா சாப்பிடுவேன், கேட்டது குடியா? சரி ரைட்டு விடு. ஏமா அந்த பொண்ணு கேட்ட மாதிரியே கட்டுமா. பக்கத்து ஹோட்டலுக்கு போயிருப்பா, எச்சு துப்பி அனுப்பிருப்பா. அதனாலதான் நம்ம ஹோட்டலுக்கு வந்து நம்ம தாலியா இருக்கிறா. இவெல்லாம் நம்மளுக்கு ஒரு கஸ்டமர். ஆண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கொழுந்தியான்னு வந்தா உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு இது வந்துருது? எல்லா ஆண்களும் அப்படிதான் இருக்கு. என் வீட்டுக்கார கூட உட்பட. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சரி மாமா என் தங்கச்சியை பார்த்து 4 மாசம் ஆகுது, 2 நாள் அவ வீட்டுல இருந்துட்டு வரலான்னு தோணுது, ஒரே அவ நினப்பாவே இருக்குது மாமா, என்ன சொல்லியிருக்கேன். சரி பின்னாடி இருந்துட்டு சொல்றாருக்கா, கள்ளி நான் நினைச்சா நீ சொல்லிட்டேன். அடிச்சா திருப்பி அடிக்க முடியாது. அது யாரு? அம்மா இல்ல. அப்பா இல்ல. வாதியார் இல்ல. பொண்டாட்டி இல்ல. அப்ப புருஷன் இல்ல. சரியான பதில நீங்க சொல்லுங்க. ஏங்க அங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லம்மா ரொம்ப குளிருது, அதான் பெட்ஷீட் தேடிட்டு இருக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல. சரி அப்ப நீயே தேடி எடுத்து கொடுத்துரு. ஏய் லூசே, உனக்கு காசு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு. ஏன் தர போறியா? இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பெருமாள் கோயில போய் பிச்சை எடுப்போம். சரி நான் போயிட்டு வர வேலைக்கு. ஏன் இரு கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, என்ன ஆச்சு? பொண்ணோட அப்பா பொண்ணு தரமாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டியதானே? லூசா நீ? பொண்ணே தர மாட்டேங்கிறாங்க, பொண்ணோட அம்மாவை எப்படி தருவாங்க? வயிற்று ஏறி இருப்பாரு. ஆமா, உன் புருஷன் எங்க? ஆளையே பார்க்க முடியல. எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை, அதனாலதான் அவரை இப்ப தோட்டத்துல வச்சிருக்கேன். நான் இப்பதானே தோட்டத்துல இருந்து வரேன், ஆளை காணுமே. தோண்டி பாருங்க, உள்ளதான் படுத்திருப்பாரு. ஏங்க என் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரவங்கனா உன் புருஷன் குடிப்பானான்னு கேக்குறாங்கங்க. என்ன சொன்ன? நீங்க சொல்லுங்க, நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். எப்போதான் குடிப்பாரு, அதுவும் பீர் மட்டும் தான் குடிப்பாருன்னு சொல்லிடு. எங்க அப்பையில இங்க பேசிக்கிட்டாங்க, குடிகாரனை கூட நம்பிடலாமாமா. எப்பவாவது பீர் குடிக்கிறேன் அப்படி சொல்றான் பாரு, அவனை நம்பவே கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அடுத்த தடவை கேட்கும்போது என்னால எப்பதான் என் புருஷனுக்கு தலைவலிக்குதோ அப்பெல்லாம் அவர் குடிப்பாருன்னு சொல்லிடு. சொல்லுடி, அடுத்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. எங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. புருஷங்கிறது கான்கிரீட் சிமெண்ட் மாதிரி, கெட்டினவுன்னு அடிக்கவோ மிதிக்கவோ குத்தவோ கூடாது. ஒன்ஸ் நல்லா செட் ஆக விட்டுறணும். செட் ஆயிட்டா அப்புறம் என்னன்னா நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம். கேட்டுக்கிட்டீங்களா? பொண்டாட்டிங்கிறது மண்பானை மாதிரி, முதல்லயே நமக்கு பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச வடிவத்துல செதுக்கிடணும், அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. இங்க பாரு, உனக்கு எனக்கு சண்டைனா நீ என்னை மட்டும் திட்டுற வேலையை பார்த்துக்கோ. தேவையில்லாம எங்க அப்பா அம்மாவை பிடிச்ச திட்டிட்டு இருக்கிற. ஏய் வா, இந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா ஃப்ரிட்ஜிவே திட்டுறோம் இல்ல, கம்பெனிக்காரன் தான் திட்டுறோம். ஆமா, அந்த மாதிரிதான். குடிச்சவன் எல்லாரும் கெட்டவன், குடிக்காதவன் எல்லாருமே நல்லவன் அப்படின்னு யாருங்க சொன்னது? குடிச்சவன் தாங்க உண்மைய சொல்றான், குடிக்காதவன் அதிகமா பொய்ய தான் சொல்றான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அப்ப குழந்தைங்க இருக்காங்க. அப்ப நீங்க தான் கரெக்டா பதில் சொல்லணும். இந்த காலகட்டத்துல ஆண் குழந்தைங்க வளர்க்கறது கஷ்டமா, பெண் பிள்ளை வளர்க்கறது கஷ்டமா? என் மாமியார் பிள்ளை வளர்க்கறதாங்க கஷ்டம். புரியலங்க.
அங்க நிக்கிறாரு பாருங்க என் கண்கண்ட தெய்வம், என் புருஷனை சொன்னீங்க. நம்ம ஆம்பளை பசங்க எப்ப அழகா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? எப்ப நண்பர்களை பார்க்க போகும்போது எவனாவது அழகா போவானா? இல்ல ஒரு அழுக்கடைஞ்ச ஜீன்ஸ், துவைக்காத ஒரு டிஷர்ட், ஒரு பரட்ட தலை, எலி இறந்த நாற்றம் அடிக்கிற ஒரு சாக்ஸ், அத போய் ஏன் வந்து பார்க்கணும்? நாய் முகந்து கூட பார்க்காத ஒரு ஷூ, இதைத்தான் போட்டு நண்பனை பார்க்க போவாங்க. பக்கத்துல உட்கார்றதுக்கே பதட்டமா இருக்கும். ஆனா அந்த அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்க்க போறான்னு வைங்களேன், நேச்சுரல்ஸ்க்கு போயிட்டு வர்றான். நேச்சுரல்ஸ்ல இருந்து என்னென்ன பியூட்டி பார்லர் இருக்கும் அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிட்டு வர்றான். அவ்வளவு ஒரு ஃபார்மலான பேண்ட், அயன் பண்ண ஷர்ட், அப்படியே படிய வாரிய தலை, பளபளன்னு இருக்கிற ஷூ போட்டு முன்னாடி போய் நிக்கிறான்னா, நம்மை நாமே அழகாக மாற்றக்கூடியது காதலில் மட்டும்தான் சாத்தியமே தவிர ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஒருத்தரும் அழகாவே இருக்க மாட்டாங்க. வாமா ஐரூட்டு பொண்ணு, எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா? அதான் தெரியுதுல்ல, 10 கிலோ கறி போடுங்க பாய். இருங்க பாய், போடுறேங்க பாய். ஏமா 10 கிலோ கறி வாங்கிட்டு போறீங்க? குடும்பத்தோட கறி சாப்பிடுவீங்களோ? வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். பாக்குறதுக்கு நல்லி எலும்பு மாதிரி இருக்கா, 10 கிலோ கறியை ஒத்தாಳು திம்பன்றா. டிஃபன் வேணுமா? சாய்ஸ் இருக்கா? 2 இருக்கு. என்னென்ன வேணுமா வேணாமா? தீப்பொறி, இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சுரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? என்ன சோறுதான் வேணும்.